இன்றைக்கும் நாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை எழுதப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், இந்த வசனத்தில் மோசஸ் என்கிற தேவ மனுஷன் இருக்கிறான். அவன் 5 லட்சம் ஆண்களும் இன்னும் பல லட்சங்கள் பெண்களும் பிள்ளைகளும் ஆடு மாடுகள் எல்லாரையும் ஒரு பெரிய கூட்டமாக கூட்டிக் கொண்டு அவன் எகிப்து என்கிற ஒரு தேசத்திலிருந்து தெய்வம் காட்டின ஒரு செழிப்பான, ஒரு பசுமையான, அழகான ஒரு தேசத்துக்கு பயணமாக அவன் புறப்பட்டு போகிறான். அப்படி போகிற பயணத்தில் அவர்கள் பல இன்னல்கள், கஷ்டங்கள், வேதனைகள், தீங்குகள், எதிர்ப்புகள் என்று பல காரியத்தை அவர்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதில் ஒரு நிகழ்ச்சியைத்தான் நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒரு 3 நாட்கள் எங்குமே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், பயணத்தில் நீங்களும் நானும் பயணம் செய்திருக்கிறோம். எவ்வளவு தண்ணீரை நாம் அருந்துகிறோம், எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது. பயணம் என்றாலே உஷ்ணம், ஏராளமான தண்ணீரை நாம் குடிப்போம். அதுவும் இவர்கள் நடந்து போகிற பாதையை பாருங்கள், ஒரு வனாந்திரமான டெசர்ட், ஒரு வனாந்திரமான பாதை. அந்த பாதையில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. எத்தனை நாட்கள்? 3 நாட்கள் அவர்கள் தண்ணீரே இல்லாமல் நடந்து போகிறார்கள். எவ்வளவு தாகமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு மணி நேரம் அவர்கள் நடக்கும்போது அவங்க யோசிப்பாங்க, இதோ வந்துடும் தண்ணி, இங்கே வந்துடும், இந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஆசையாக அவர்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார்கள். 3 நாட்கள் போய்விட்டது, தண்ணீரே கிடைக்கவில்லை. 3 நாட்கள் முடிந்த பிறகு அவர்கள் மாரா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். தூரத்தில் வரும்போதே அவர்கள் தண்ணீரை பார்க்க முடிந்தது. ஒரே சந்தோஷம். தண்ணீரை கண்டவுடன் போய் குடிக்கலாம், குளிக்கலாம், துணிகளை எல்லாம் துவைக்கலாம் என்று சொல்லி மிகுந்த எதிர்பார்ப்போடு வேகமாக அந்த தண்ணீரை நோக்கி நடக்கிறார்கள். ஒருவேளை வாலிப பிள்ளைகள் மற்றவர்களை விட வேகமாக ஓடிப்போய் அந்த தண்ணீருக்குள்ளே குதிச்சிருப்பாங்க. ஆனால் எத்தனை சந்தோஷத்தோடு அவர்கள் அதற்குள் குதித்தார்களோ, அந்த சந்தோஷமெல்லாம் துக்கமாய் மாறினது. ஏன் தெரியுமா? அந்த தண்ணீர் மிகவும் கசப்பாக இருந்தது. இட் வாஸ் பிட்டர் வாட்டர். அது கசப்பான தண்ணீராக இருந்தது. அவருடைய சந்தோஷமெல்லாம் துக்கமாக மாறி புலம்ப ஆரம்பித்தார்கள், அழ ஆரம்பித்தார்கள். மோசஸை பார்த்து மோசஸ் என்று சொல்லி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படி வேதனையின் மேலே வேதனை வந்துடுச்சே, ஏற்கனவே தாகமாக இருக்கிறோம், இப்போ இந்த கசப்பு தண்ணீர் எங்களுக்கு இன்னும் அதிகமான வேதனையை தந்துடுச்சே, இதுக்கு நாங்கள் பழைய ஊர்லேயே இருந்திருப்போமே, ஏன் இப்படி புதுசாக வந்து நாங்கள் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம், வேதனையில் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட மோசஸின் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். மோசஸ் எல்லா மனிதர்களையும் விட்டு அவன் இப்போது தெய்வத்தை நோக்கி பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்வது என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்போது தெய்வம் அவனுக்கு பதில் சொன்னார். எவ்வளவு நல்ல தெய்வன் பாருங்கள். பிரச்சனையில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது உடனடியாக அந்த பிரச்சனை தீர ஒரு தீர்வை நமக்கு தருகிறார். என்ன தெரியுமா தீர்வு? அந்த தண்ணீரை சுற்றி ஏராளமான மரங்கள் இருந்தது. எத்தனையோ விதமான மரங்கள் இருந்திருக்கலாம். அதிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி, மோசஸ், இந்த மரத்தை வெட்டி அதை தண்ணீரில் போடு என்று சொன்னார். உடனே மோசஸ் அதற்கு கீழ்ப்படிந்து அதை வெட்டி அந்த தண்ணீரிலே அவன் போட்டான். வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவன் அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் சுவையான தண்ணீராக, மதுரமான தண்ணீராக மாறிவிட்டது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, பொதுவாக சுத்தமான தண்ணீருக்கு நிறம் இருக்காது, மனம் இருக்காது, சுவை இருக்காது. அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணீரில் ஏதோ ஒரு கசப்பு பொருள் சேர்ந்து இருக்கிறது, ஆகவே தான் அது கசப்பாக இருக்கிறது. இப்போது அந்த மரம் போட்ட பிறகு அந்த மரம் அந்த தண்ணீரை சுவையான தண்ணீராக மாற்றிவிட்டது. அப்படி என்று சொன்னால் அந்த மரம் 2 வேலையை செஞ்சிருக்கு. என்ன வேலை? முதலாவதாக அந்த தண்ணீரில் இருந்த கசப்பை தனக்குள் எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு அந்த மரத்துக்குள் இருக்கிற சுவை, மதுரம், இனிமை அந்த தண்ணீருக்குள் போனது. கசப்பை எடுத்துக்கொண்டது, மதுரத்தை தண்ணீருக்கு தந்தது. இப்போது அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்த போது அது மிகவும் இன்பமாயிருந்தது. எல்லாருக்கும் மீண்டும் சந்தோஷம் வந்துவிட்டது. ஒருவேளை குட்டி பிள்ளைகள் கேட்டிருக்கலாம், அப்பா, இந்த தண்ணி கசப்பாக இருந்துச்சே, இப்போ அதே தண்ணி எப்படிப்பா இவ்வளவு சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது என்று சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்டிருக்கலாம். அப்போது அந்த தகப்பன் அல்லது பெற்றோர் அந்த தண்ணீரில் மிதக்கிற அந்த மரத்தை காட்டி அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மரம்
வெட்டப்பட்டு தண்ணீரில் போடுறதுக்கு முன்னால அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. இந்த மரம் வெட்டப்பட்டு தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமாக மாறிடுச்சு. ஆகவே இந்த தண்ணீர் சுவையாக இனிமையாய் மாறினதற்கு இந்த மரம்தான் காரணம் என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள். உடனே அந்த பிள்ளைகள் சொல்லியிருப்பார்கள், அந்த மரத்துக்கு தேங்க்ஸ், மரமே நீங்கள் எங்களுக்கு செஞ்ச இந்த நன்மைக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லி அந்த மரத்தை பார்த்து ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்வு நடந்த பிறகு எல்லாரும் சந்தோஷமாக அந்த இடத்துல அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாறாவின் தண்ணீரை போல பலவிதமான துக்கங்கள், துயரங்கள் நீ தேடிக்கொண்டதாக இருக்கலாம், அல்லது உன்னை தேடி வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், யாரோ ஏற்படுத்தின பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் உன் வாழ்க்கையில் சேரும்போது உன் வாழ்க்கை மிகவும் துக்கமாக, அது கசப்பாக மாறியிருக்கலாம். இன்றைக்கு மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை காட்டி அதை வெட்டி தண்ணீரில் போடப்பட்டது போல இன்றைக்கு உனக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய துக்கங்களை சுமப்பதற்காக, கசப்பை நீக்குவதற்காக ஒரு மரம் ஒன்று வெட்டப்பட்டிருக்கிறது. அது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையிலே நமக்காக அவர் வெட்டப்பட்டார். அங்கே ஆணிகளால் அடிக்கப்பட்டு அவர் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி அவர் நமக்காக மரித்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் நமக்காக சிந்தினார். அவர் நமக்காய் மரித்ததினால் என்ன நடந்தது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை ஏற்படுத்துகிற பாவங்கள், சாபங்கள், நோய்கள், மரணம் எல்லாவற்றையும் அவர் தமக்குள் எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், வேதனைகளை சுமந்தார், பாடுகளை சுமந்தார், காயங்களை சுமந்தார். எல்லாத்தையும் தனக்குள்ளே அவர் எடுத்துக்கொண்டு அவருக்குள் இருந்த தேவ சமாதானத்தை, தேவ அன்பை, பாவ மன்னிப்பை, ஆசீர்வாதங்களை, நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்து விட்டார். அன்றைக்கு மாறாவிலே அந்த மரம் கசப்பை எடுத்து இனிமையை அந்த தண்ணீருக்கு கொடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை இறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கை என்னும் அந்த கசப்பு தண்ணீருக்குள் இயேசு என்னும் மரம் வரும்போது உன் வாழ்க்கை மதுரமாக மாறும். இன்றைக்கு நற்செய்தி அதுதான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் தோழர்களே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு நிச்சயமாக வேண்டும். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையும் ஒரு காலத்தில் தோல்வியில் இருந்தது. படிப்பில் தோற்றவனாக, வாழ்க்கையில் தோற்றவனாக, ஏமாந்தவனாக, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, கசப்பான வாழ்க்கையிலே, இதுதான் என் தலையெழுத்து போல இருக்கிறது, ஒன்று இதிலே நான் வாழ வேண்டும், அல்லாவிட்டால் செத்து மடிய வேண்டும் என்கிற சூழ்நிலையில் நான் இருந்தபோது இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு அந்த வெட்டப்பட்ட மரத்தை போல என் வாழ்க்கையிலே வந்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களையும் அவர் எடுத்துவிட்டு, என் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கசப்புகளையும் அவர் எடுத்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையிலே மதுரத்தை அவர் தந்தார். இன்றைக்கு அநேகர் என்னை பார்த்து சொல்வார்கள், என்ன பிரச்சனையானாலும், என்ன சூழ்நிலையிலாரும் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, அது எப்படி என்று சொல்லி கேட்பார்கள். அதுக்கு நான் சொல்லுகிற ஒரே பதில், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய அந்த தேவ தன்மை, அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மேல் அவர் இறக்கி கொண்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் கூட இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும், ஏசப்பா என் வாழ்க்கையில் வாங்க என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். அவர் வந்தால் சும்மா இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா துன்பங்களையும், வேதனைகளையும், கஷ்டங்களையும் அவர் நீக்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை பார்த்து, இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும் என்று சொன்னவுடன் அவர் வருவார். இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார். இன்னொன்று நான் சொல்லுகிறேன், இயேசுவை நோக்கி யார் கூப்பிட்டாலும், நீங்கள் யாராகவும் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயதானவர்கள், வாலிபர்கள், படித்தவர்கள், படியாதவர்கள், ஏழை, பணக்காரன், நீங்கள் என்ன நிறம், என்ன மதம், என்ன ஜாதி, என்ன மொழி, யாராக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் தேவனுடைய பிள்ளை. ஆகவே நீங்கள் இந்த நற்செய்தியை கேட்டு சந்தோஷமாக நீங்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வாங்க என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன். உங்கள் இருதயத்துக்குள்ளே வருவார். உங்கள் இருதயத்தில் அவர் சந்தோஷத்தை தருவார். நான் இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துனுடைய சகல ஆசீர்வாதங்களும் இறங்கும். நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுத்து என் வாழ்க்கையில் வாங்க என்று நீங்கள் சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த
உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்க, நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய முழு குடும்பத்திற்கும். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 1000 தலைமுறைக்கு இயேசு கிறிஸ்து நல்லவராக இருப்பார், ஆசீர்வதிக்கிறவராய் அவர் இருப்பார். ஆகவே நான் உங்களுக்காக இப்போது நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? என் வாழ்க்கையிலே வந்து இயேசு கிறிஸ்து நன்மையை செய்தவர், மாறாவிலே அந்த மரத்தின் மூலம் நன்மை செய்தவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்த எல்லாருக்கும் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜனங்களுக்கு தண்ணீர் கசப்பா இருக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது ஒரு மரத்தை காண்பித்து அதை வெட்டி தண்ணீரில் போட்டவுடன் அந்த மரம் கசப்பை தனக்குள் எடுத்துக்கொண்டு தனக்குள் இருந்த இனிமையான மதுரமான சுவையை இந்த தண்ணீருக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் உம்முடைய தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையிலே வரும்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கசப்புகளுக்கும் என்ன காரணமோ அதை முறித்து போட்டு அதை எடுத்து போட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதத்தின் மதுரத்தை இறக்குவாராக. இப்போதும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்காய், தகப்பன்மாருக்காய், சகோதரனுக்காய், சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. உம்முடைய ஊழியக்காரனாய் நின்று ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Bless them Lord. இயேசுவின் நாமத்திலே இவருடைய வாழ்க்கையில வேதனை கொடுக்கிற மனுஷனுடைய சூதுவாதுகள், பிசாசின் தந்திர மந்திரங்கள், பாவ கட்டுகள், இயற்கையினால் ஏற்பட்ட எல்லா விதமான பாதிப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே முறிந்து விலகி போவதாக. In the name of Jesus I bless these people. இயேசுவின் நாமத்திலே இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஜெபிக்கிறேன், இவர்கள் சுகமாயிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு சுகம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. பாவத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. படிப்பிலே ஆசீர்வதியும், வேலையிலே ஆசீர்வதியும், தொழிலிலே ஆசீர்வதியும், வியாபாரத்திலே ஆசீர்வதியும். ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களை கேட்டால் அந்த ஊழியத்திலே ஆசீர்வதித்து அவர்களை பல மடங்கு விருத்தியாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அற்பமான ஆரம்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்து ஒரு பெரிய ஆச்சரியமான, ஆண்டவரே, மகிமையான ஒரு வளர்ச்சியும் ஒரு அறுவடையும் தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரனாக நான் நின்று இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எங்களுடைய விலாசத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எங்களோடு கூட பேசி ஜெபத்திற்காக, ஆலோசனைக்காக நீங்கள் பேச விரும்பினால் தாராளமாய் நீங்கள் பேசலாம். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இல்லாமல் வேறு இடங்களில் நீங்கள் இருப்பதாக இருந்தால் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வேதத்தை விசுவாசித்து வேதத்தின்படி வாழ்கிற சபைகளுக்கு போங்கள். அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதமான வசனங்கள் தொடர்ந்து கொடுப்பார்கள். இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் போதகர் AM செட்ரிக் பெனோ. God bless you.